உக்ரைனில் அமைதியை கொண்டுவரும் முயற்சியில் ரஷ்யா, ஜெர்மனி மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளிடையே நடந்த பேச்சுவார்த்தையில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை. பெலாரஸில் நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தையில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின், ஜெர்மன் அதிபர் ஏஞ்சலா மெர்க்கல், பிரான்ஸ் அதிபர் ஹொலண்டே ஆகியோர் பங்கேற்றனர். இந்த பேச்சுவார்த்தையில் மின்ஸ்க் நகர் குறித்து பிரச்சினைகள் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இரவு பகலாக நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் சுமூக முடிவு எதுவும் எட்டப்படவில்லை. பேச்சுவார்த்தை மீண்டும் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உக்ரைன் பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை எட்டும் நோக்குடன் பெலாரஸில் நடைபெறும் பேச்சுவார்த்தைகளுக்கு இடையே தாக்குதல்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. உக்ரைன் நாட்டின் தன்னாட்சி பெற்ற பகுதியான கிரைமியாவை பொது வாக்கெடுப்பு ஒன்றின் வாயிலாக ரஷ்யா கடந்த ஆண்டு மார்ச் மாதம் தன்வசப்படுத்தியது. இதையடுத்து உக்ரைன் நாட்டின் கிழக்கு பகுதிகளையும் ரஷ்யாவுடன் இணைக்க வேண்டும் என்று பிரிவினைவாதிகள் ஆயுதமேந்திய போராட்டங்களை தொடங்கினர். இப்போராளிகளுக்கு ரஷ்யா ஆதரவளித்து வருவதாக சர்வதேச நாடுகள் குற்றம் சுமத்தி வருகின்றன. இந்நிலையில் ரஷ்ய ஆதரவு கிளர்ச்சியாளர்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஆயுத போராளிகள் தொடர்ந்து உக்ரைன் அரசுக்கு எதிரான தாக்குதலில் கடந்த 10 மாதங்களுக்கு மேலாக ஈடுபட்டு வருகின்றனர். இத்தாக்குதல்களில் இதுவரை சுமார் 5400 பேர் பலியாகியுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி பெலாரஸில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் போர் நிறுத்த உடன்படிக்கை ஒன்று ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் அந்த உடன்படிக்கை உக்ரைன் மற்றும் ரஷ்யா என இரு தரப்பிலும் மீறப்பட்டது. இந்நிலையில் மீண்டும் பெலாரஸ் நாட்டின் மின்ஸ்க் நகரில் பேச்சுவார்த்தைகள் தொடங்கியுள்ளன. இதற்காக ஜெர்மனி, பிரான்ஸ், ரஷ்யா, உக்ரைன் நாட்டு தலைவர்கள் பெலாரஸ் வந்து சேர்ந்தனர். இந்த பேச்சுவார்த்தையில் போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்படும் என்று அனைத்து தரப்பிலும் எதிர்பார்க்கப்படுகிறது. பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த போதே நிகழ்ந்த தாக்குதல் சம்பவம் ஒன்றில் 5 பேர் கொல்லப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. எல் துரைராஜ், உலக செய்தி பிரிவு, நியூஸ் 7 தமிழ்.